ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எடுத்த விளாக் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல தான் பொங்கல் இல்லன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால பெருசா எதுவும் இல்ல. நான் வந்து ஆப்பமும், மஷ்ரூம் கிரேவியும் தான் சாப்பிட்டுட்டுருக்கேன். நான் லேட்டா எந்திச்சதுனால ஆப்பம் தோசை மாரி ஆறிப்போச்சு. அது வந்து ஆப்பம்னு நம்புங்க. ஒரே ஒரு ஆப்பம் சாப்பிட்டு வயித்த காலியா வச்சுட்டு நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். இதுதான் அத்தை வீட்டுக்கு போற வழி. செமையா இருக்குல்ல, நல்லா கிரீனரியா. அப்புறம் அங்க போயிட்டு அவங்க மட்டும் தனியா குக் பண்ணிட்டுருக்காங்களேன்னு என் பங்குக்கு நானும் 4 கடாயில கரண்டி விட்டு கிண்டி என் பெர்ஃபார்மன்ஸ காட்டிட்டு இருந்தேன். இது யூசுவலா நம்ம வீட்லயுமே பண்ணுவோம், இந்த முன்னோர்களுக்கு படைக்கிறது. பட் இந்த தடவ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம எதுவும் பண்ணல. மார்னிங் நம்மளே அடுப்பெல்லாம் செஞ்சு மாட்டுப் பொங்கல் வச்சு மாட்டுப் பொங்கல் சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா காட்டுறேன். அப்புறமா மதியமா இந்த படையல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு நாங்க சாப்பிடுவோம். இப்ப இங்க வந்து நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டுருந்தேன். காலையிலேயே வந்து லைட்டா தானே சாப்பிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஆரம்பிச்சுட்டேன் பூஜைலாம் முடிஞ்சோனே சோறு சோறு, குழம்பு குழம்பு, ரசம் ரசம்னு. அதுவும் இந்த ஃபுல் மீல்ஸ் இந்த மாரி வீட்ல செய்றப்போ, இந்த பருப்பும் நெய்யும் வெறும் பருப்பு இருக்குல்ல, அதுவும் நெய்யும் போட்டு சாப்பிடுறது தான் என்னோட ஃபேவரெட்டு. அதே நான் பாதி சாப்பாடு சாப்பிட்டுருவேன். அப்புறம் எல்லாத்தையும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே ஒரு டீயும் குடுத்தாங்க. அதையும் குடிச்சுட்டு நான் படுத்தே தூங்கிட்டேன். ஈவினிங் எந்திச்சு தான் வீட்டுக்கே வந்தேன்.